வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராணம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம சத்யாஸ் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் பானுகோபன் புறப்பட்டான். அசமுகி கை வெட்டப்பட்டது, இந்திராணி காப்பாற்றப்பட்டது அப்படின்னு எல்லாத்தையும் கைலாயத்தில் இருக்க சிவபெருமான சந்திக்க போன இந்திரனுக்கு தெரிய வருது. பின் அசுரனே எப்படியும் எதிர்க்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்திரன் நந்தி தேவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அசுரன் அழிய ஈசனை நோக்கி தவம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்று உடனடியா பூலோகம் வந்து மனைவிய காப்பாற்றின மகாகாலரையும் அவரை அனுப்பின ஹரிஹரனையும் பலவாறு போற்றி பேசிட்டு நன்றி சொல்லி விடை கொடுத்துட்டு வேற ஒரு இடத்துல போய் பதுங்குறாங்க. இந்த பக்கம் அசமுகி தன் வெட்டப்பட்ட கையோட வீர மகேந்திரபுரம் வர. இன்னைக்கு அரசவையில சூரபத்மனும் வலது பக்கமும் இடது பக்கமும் தாரகனும் சிங்கமுகனும் உட்கார்ந்துருக்காங்க. அலறி ஓலமிட்டுட்டே போய் தன் அண்ணனுங்க முன்னாடி நிக்கிற அசமுகி வெட்டப்பட்ட கைய இன்னொரு கையால பிடிச்சிட்டு பரிதாபமா நிக்கிற அசமுகிய பார்த்து அடக்க முடியாத கோபம் அவங்களுக்கு வருது. என்ன நடந்ததுன்னு எல்லா விவரத்தையும் தன்னோட 3 சகோதரர்கள்கிட்டையும் சொல்லி முறையிடுறா. அவங்களோட வீரத்தையே கேள்விக்குறியாக்குறா. எல்லா விஷயத்தையும் கேட்டு கோபம் அடைஞ்ச சூரபத்மன் இந்த அண்டத்தையே அழிப்பேன் அப்படின்னு பாஞ்சு புறப்படும் போது சூரபத்மனோட மகன் பானுகோபன் அவனை தடுத்து, இந்த காரியத்தை நிறைவேற்ற நான் போறேன். அசமுகியோட கையை வெட்டின அவனோட தலைய நான் வெட்டுவேன். இந்திரன், இந்திராணி மற்ற எல்லா தேவர்களையும் நான் பிடிச்சு எடுத்துட்டு வரேன். அப்படி இல்லைன்னா நான் சொர்க்கத்தையே எரிச்சிட்டு திரும்புவேன்னு சொன்னதும் சூரபத்மன் அனுமதிக்கிறான். பானுகோபன் புறப்பட்ட அப்புறம் பிரம்மனை அழைச்சி அசமுகியோட வெட்டுப்பட்ட கைய பழையபடி சரி செய்ய சொல்றான் சூரபத்மன். அவரும் அசமுகியோட கைய பழைய மாதிரி ஆக செய்யறாரு. அசமுகி பழையபடி ஆனாலும் சூரபத்மனுக்கு கோபம் தீரல. சூரியன், சந்திரன், கிரகங்கள், வாயு இவங்களெல்லாம் அழைச்சி, என் தங்கச்சியை ஒருத்தன் வெட்டியிருக்கான், நீங்க அதை தடுக்கவும் இல்லை, என்கிட்ட வந்து சொல்லவும் இல்லை, அப்ப நீங்க அந்த காரியத்தை ஆதரிச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பல வகையா தண்டனை கொடுத்து அவங்கள சிறையில் அடைக்கிறான். அப்புறம் பிரம்மன் வந்து சூரபத்மன் கிட்ட, சூரபத்மா நீயே சிந்திச்சு பாரு, நீ போட்ட கட்டளையையும் பணியையும் அவங்க ஈடுபட்டு செஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க அசமுகிக்கு நடந்த விஷயத்த கவனிக்கல. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீ சிந்திச்சு பாரு, புரியும். அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சு போகும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்கள விடுதலை செய்யணும்னு சொன்ன அறிவுரைய சூரபத்மன் கேட்டு அவங்கள விடுதலை செய்யறான். அவங்க யாரும் இந்திரன் கூட சேரவே கூடாதுன்னு மிரட்டி அனுப்புறான் சூரபத்மன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் சிறைப்பட்ட இந்திரகுமாரன். பானுகோபன் அசமுகிய தன் ரதத்துல ஏத்திக்கிட்டு சம்பவம் நடந்த இடத்தை காட்ட சொல்லவே அசமுழுகி சீர்காழி பதிய காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா யாருமே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது அவங்கள பிடிச்சே ஆகணும்னு உலகம் பூரா ஒரு இடம் விடாம தேடியும் இந்திரனும் இந்திராணியும் இருக்கிற இடம் தெரியவே இல்லை. உடனே சொர்க்கத்துக்கு போய் சேருறான். அவன் வர செய்திய தேவர்கள் இந்திரனோட மகன் ஜெயந்தன் கிட்ட சொல்லி அடைக்கலம் கேட்டாங்க. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அந்த சமயத்துல தேவர்களோட குருவான பிரகஸ்பதியும் அங்க இல்ல. அதனால ஆலோசனையும் கேட்க முடியல. அங்க உள்ள எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு தேவர்கள் படையை திரட்டிட்டு பானுகோபனோட போர் செய்ய கிளம்புறான் ஜெயந்தன். 2 சேனையும் மோதிக்குது. மாறி மாறி பெரும் யுத்தம் நடக்குது. தேவர்கள் படையால அசுர படைகள் பின்வாங்கிறத பார்த்த நம்மளோட இந்திரன் மகன் ஜெயந்தன் மாயையெல்லாம் செஞ்சு அதை பயன்படுத்தி பயங்கரமான போர் புரியறான். ஆனாலும் பானுகோபன் சளைக்கல. அவங்களோட அசுரகுரு சொல்ற மந்திரத்தெல்லாம் பயன்படுத்தி அவனும் போர் புரியறான். அவன் ஜெயந்தனை மயக்கமடைய செய்யறான் மந்திரத்தை பயன்படுத்தி. ஜெயந்தன் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா அவனை சுத்தி அசுர படையில இருக்கிற எல்லாரும் அடிங்க, உதைங்க, குத்துங்க அப்படின்னு கத்தி அவனை தாக்கி மற்ற தேவர்கள் எல்லாம் தாக்கி மொத்தமா ஜெயந்தனையும் அவங்களோட இருந்த தேவர்களையும் கைது செஞ்சுட்டு அங்க சொர்க்கத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் கொள்ளையடிச்சிட்டு சொர்க்கத்தை தீ வச்சு கொளுத்துறான். கைது பண்ண ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் வீர மகேந்திரபுரம் அழைச்சிட்டு வந்து சிறையும் வைக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச இந்திரனும் மிச்சமுள்ள தேவர்களும் கோபமும் துயரமும் தாங்க முடியாம ஈசனை நோக்கி கடும் தவம் புரியவே ஈசன் அவங்க முன்பு தோன்றி,
என் மகன் உங்கள் துயர் துடைப்பான்னு ஆசிர்வதிச்சுட்டு மறையிறாரு. இந்த கதையை இப்படி முருகப்பெருமான் கிட்ட தேவகுருவான பிரகஸ்பதி சொல்லி முடிக்கிறாரு. ஐயனே, நடந்ததையெல்லாம் நான் சொல்லிட்டேன், மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும், நீங்க தான் கருணை காட்டணும்னு பணிஞ்சு நிற்கிற தேவகுரு பிரகஸ்பதியை பார்த்து முருக கடவுள் புன்முறுவல் செஞ்சுட்டு, தேவர்களே அஞ்ச வேண்டாம், நான் புறப்பட்டு வந்திருக்கிறதே அசுரர்களை அழிவுக்காக தான். சீக்கிரமே சுற்றத்தோடு அவங்கள அழிச்சு உங்களோட பதவிகளை மீட்டு தருவேன்னு திருவாய் மலர்றாரு. இந்த அத்தியாயத்தை இப்படிதான் முடிக்கிறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் இலங்கையின் அழிவு. கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு எல்லாரும் தூங்குறாங்க. மறுநாள் விடியுது. எல்லாரும் புத்துணர்ச்சியோட போருக்கு தயாராகிறாங்க. அப்ப முருகப்பெருமான் சொல்றாரு, தேவர்களோ அசுரர்களோ எல்லாரும் இறைவனுக்கு பிள்ளைகள் தான். என்ன கேட்டா நம்ம வீரர்கள் வீர மகேந்திரபுரிக்கு ஒரு தூதுவனை தேர்வு செஞ்சு அனுப்பி முதல்ல சூரபத்மன் கிட்ட தேவர்களை விடுவிக்க சொல்லி கடைசி வாய்ப்பு தருவோம், அவன் ஒத்துக்கலைன்னா நம்ம போர் தொடுப்போம்னு சொன்னதும் எல்லாருக்கும் அது நல்ல யோசனையா தெரிஞ்சாலும் சூரனுக்கு தெரியாம ஓடி வந்த அவங்க மறுபடி அங்க தூதுவனா போக விரும்பாம எல்லாரும் ஒரு மனதா வீரபாகு தேவர் போகட்டும்னு முடிவு செய்யறாங்க. வீரபாகு தேவரும் தன் சகோதரன் முருகப்பெருமான் கிட்ட ஆசி பெற்று புறப்படுறாரு. வான் வழியாதான் பயணம் பண்றாரு. முருகப்பெருமான் சிறையில அடைக்கப்பட்ட ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வரணும்னு இன்னொரு உத்தரவும் கொடுக்கிறாரு. இப்போ தென் சமுத்திரத்துக்கு பக்கத்துல உள்ள கந்தமாதன மலையில வீரபாகு தேவர் வானத்திலிருந்து குதிக்கிறாரு. அந்த பாரம் தாங்காம அந்த மலை மண்ணுக்குள்ள புதையுது. அந்த மலை அடிவாரத்துல தான் தாரகனோட நடந்த போர்ல தப்புன சில அசுரர்கள் வந்து மறைஞ்சு இருந்தாங்களாம். இந்த சம்பவத்தால மிச்சம் இருந்தவங்களும் இறந்து போறாங்க. அங்க இருந்து முருகப்பெருமான வணங்கி விஸ்வரூபம் எடுத்து எல்லா நாட்டையும் பாக்குறாரு. அப்போ வீரமகேந்திரபுரிய பார்த்து அதோட அழகு, செல்வம், மக்கள், இயற்கை எல்லாம் அவர் மனசை பறிக்குது. சரி, புறப்படலான்னு முடிவு செஞ்சு தன் கால்களை பூமியில உந்தி வானத்துக்கு பறக்கிறாரு. அப்ப அந்த மலை பழைய நிலைமைக்கு வருது. ஒரு நொடி கண்ணுமைக்கும் நேரத்துல இலங்காபுரிய அடையிறாரு. அந்த சமயத்துல அந்த பட்டணத்தை காவல் காத்த அசுர வீரன் பேரு யாளிமுகன். அவனோட பையனோட பேரு அதிவீரன். யாளிமுகன் வீர மகேந்திரபுரம் போன சமயம் அதிவீரன் 1000 வெள்ளம் சேனையோட நகர காவல் புரிஞ்சிட்டு இருந்தான். அந்த சேனையோட சேனாதிபதியோட பேரு வீரசிங்கன். அவன் வடக்கு வாயில காவல் புரிஞ்சிட்டு இருந்தான். காற்றை விட அதிகமான வேகத்துல வான் வழியா நகருக்குள்ள குதிச்ச வீரபாகு தேவரை பார்த்து சேனாதிபதி வீரசிங்கனுக்கு பெரிய கோபம். 2 பேரும் பெரும் போர் நடத்துறாங்க. முடிவுல வீரபாகு தேவர் வீரசிங்கனோட 2 கையும் வெட்டி போட்டுட்டு அந்த நகரத்துல 3 உயரமான மலைகள் இருக்கு. அதுல நடுவுல இன்னும் உயரமா இருக்க சிகரத்தின் மேல பாய்ந்து ஏறுறாரு. அப்படி ஏறும்போது இலங்கா நகரமே நீருக்குள்ள மூழ்க தொடங்குது. அதிவீரன் 1000 வெள்ளம் சேனை, நாடு, அதுல இருக்கும் எல்லா பொக்கிஷங்கள் முழுமையா தண்ணிக்குள்ள மூழ்குது. தப்பி பிழைக்க நினைக்கிற எல்லாரையும் கடல்ல இருக்க சுறா மீன்கள் வேட்டையாடி விழுங்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதிவீரன் தப்பிச்சு மேல வந்து வீரபாகு தேவரோட யுத்தம் புரியறான். எல்லா சக்தி வாய்ந்த ஆயுதமும் அவர் முன்னாடி பயனற்று போகுது. அப்புறம் பிரம்மனால பெறப்பட்ட வாளை வச்சு அதிவீரன் சண்டை போடுறான். அதிவீரன் வாள் வித்தையில சிறந்தவன்றதுனால ரொம்ப நேரம் யுத்தம் நடக்குது. இருந்தாலும் அதிவீரன் சோர்வடைகிறான். இறுதியில வீரபாகு தேவர் அவன் 2 கைகளையும் 2 கால்களையும் தலையையும் வெட்டி போட்டுட்டு மறுபடி தன் கால்களை உந்தி வானத்தை நோக்கி பறக்கிறாரு. அந்த சக்தியால மறுபடி இலங்கை நகரம் தரமட்டத்துக்கு பழையபடி வருது. ஆனாலும் பேரழிவை நகரம் சந்திச்சிருக்குன்றது தான் உண்மை. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் மகேந்திரபுரியில் வீரபாகு தேவர். இலங்கையில இருந்து புறப்பட்ட வீரபாகு தேவர் வீர மகேந்திரபுரத்தை அடைகிறாரு. வடக்கு வாசல்ல கோரன், அதிகோரன் அப்படிங்கிற 2 அசுர தலைவர்கள் 1000 வெள்ளம் சேனையோட காவல் புரியுறாங்க. ரத கஜ துரகம் அப்படிங்கிற 3 வகை படை இருக்கு. ரதம்னா தேர்ப்படை,
கஜம்னா யானைப்படை, அப்புறம் துரகம்னா குதிரைப்படை. இந்த சமயத்துல இவங்க கிட்ட போர் செஞ்சா நேரம் தான் வீணாகும். அது மட்டும் இல்லாம இப்ப போர் செஞ்சா சூரபத்மன் வருவான். சூரபத்மனை அண்ணன் முருகன் தான் வதம் செய்யணும். அதனால நேரத்தை வீணடிக்காம வேற வாயில் வழியா போலான்னு முடிவு செஞ்சு கிழக்கு வாயில் பக்கம் போறாரு. அங்க மகிஷாசன், வீரபானு அப்படிங்கிற 2 அசுர சேனாதிபதி நிற்கிறாங்க. பல வகை படையோட இங்கேயும் நேரத்தை வீணாக்காம தெற்கு வாயிலுக்கு போனா கஜமுகன்னு ஒரு சேனாதிபதி 1000 யானை முகமும் 1000 துதி கைகளும் 2000 கைகளும் கொண்ட மலை போல காட்சி அளிக்கிறான். சரி, இவன் ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு உள்ள போலாம்னு நினைச்சு கஜமுகன் முன்னாடி குதிக்கிறாரு வீரபாகுதேவர். கஜமுகனுக்கு சண்டை போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால மாறி மாறி அடிச்சு தாக்கிக்கிறாங்க 2 பேரும். கடைசியில ரொம்ப நேரம் போருக்கு அப்புறம் வீரபாகுதேவர் ஓங்கி அவன் மார்புல மிதிக்க ரத்தம் கக்கி மண்ணில் விழுந்து கஜமுகன் உயிரை விடுறான். அதுக்குள்ள பக்கத்துல இருக்க வீரர்கள் சத்தம் கேட்டு அங்க ஓடி வராங்க. இவங்க கண்ணில் பட்டா மறுபடி போர் நீண்டு போய் நேரம் தான் வீணாகணும்னு முடிவு செஞ்சு முருகப்பெருமான மனசுல வேண்டி தன்னோட உருவத்தை அணுவை விட சின்னதான உருவமா மாத்திக்கிட்டு சுருக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ள நுழைகிறாரு. கிழக்கு வாயில்ல கோபுரத்தின் மேல நின்று அந்த நகரத்தோட அழகை ரசிக்க தொடங்குறாரு. இப்படிப்பட்ட செல்வம் வளம் விற்க அழகான நகரத்தை ஆட்சி புரியிற வரம் கிடைச்சும் இந்த சூரபத்மன் பிழைக்க தெரியாம இப்படி அதர்மம் செஞ்சு எல்லாத்தையும் ஏன் இழக்க துடிக்கிறான்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு இவங்க மாளிகையெல்லாம் கடந்து தலைமை அமைச்சரான தர்மகோபனுடைய மாளிகை உச்சியில போய் உட்கார்றாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் கனவிலே தோன்றிய கந்தவேலன். சூரபத்மன் அப்பப்ப இந்திரன் மகன் ஜெயந்தனையும் மற்ற சிறைப்பட்ட தேவர்களையும் இழுத்துட்டு வந்து இந்திரன் இருக்கிற இடத்த சொல்லி அடிச்சு துன்புறுத்துவாங்க. சிறையில கை கால்கள்ல விலங்கு பூட்டி உணவில்லாம அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. ஜெயந்தன் ஈசனை நினைச்சு தினமும் அழுது புலம்புவான். அப்படி அழுது புலம்பிட்டே ஒரு நாள் மயங்கி விழறான். அப்ப அவன் கனவுல முருகப்பெருமான் திவ்ய காட்சியா தோன்றாரு. வலப்பக்கத்துல கொடி, வஜ்ரம், அங்குசம், வேல், அம்பு, இடப்பக்கத்துல தாமரை, மணி, மழு, தண்டு, வில் இதையெல்லாம் பிடிச்சவரா காட்சி தவிர அவர்கிட்ட ஜெயந்தன் கனவுலேயே, ஐயனே தாங்கள் யார்? உங்களை பார்த்தா பிரம்மனோ விஷ்ணுவோ இல்லை ஈசனை போலவோ இல்லையே, ஆனா என்னை காப்பாற்ற வந்திருக்கீங்களான்னு கேட்க சண்முகனோ அவரை பார்த்து புன்னகை செஞ்சுட்டு, ஜெயந்தா, உங்க துன்பத்தை போக்க அவதரிச்ச சிவபுத்திரன் நான். வெகு விரைவில் சூரனை அழிச்சு தேவர்கள் துயர் துடைப்பேன். ஆனா சூரனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பளிக்க என் சகோதரனை தூதுவனா அனுப்பியிருக்கேன். அவன் தூத சூரபத்மன் ஏற்கலனா நிச்சயமா போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறையிறாரு. ஜெயந்தன் கண் விழிச்சு மற்ற தேவர்கள் கிட்ட சொன்னான். எல்லாரும் பேரானந்தம் அடைஞ்சு இறைவனை துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க காவலர்களுக்கோ இவங்க சந்தோஷத்துக்கான காரணமே விளங்கல. வீரபாகுதேவர் சிறைச்சாலை வாசல்ல அடைகிறாரு. ஆனா காவலர்களை மீறி போக வழி தெரியாம முருகப்பெருமான மனசுல நினைக்க அவர் அருளால காவலர்கள் மயக்கம் அடைகிறாங்க. உடனே தெரியாம உள்ள நுழைகிறாரு வீரபாகுதேவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் அசுரன் சபையிலே ஐயனுடைய அருள் தூதன். சிறைக்குள்ள நுழையிற வீரபாகுதேவரை பார்த்து முதல்ல எல்லாரும் அசுரன் தான் வரானோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா வீரபாகுதேவர் தம் யாருங்கிறதையும் தம் என்ன காரியத்துக்கு வந்திருக்குன்றதையும் சொல்லி தைரியம் கூறவும் ஜெயந்தன் கண்ட கனவு உண்மைதான்னு எல்லா தேவர்களும் நம்புறாங்க. பின்னர் எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு அங்கே இருந்து சூரபத்மனை நோக்கி புறப்படுறாரு. அந்த காவலர்கள் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறது அசுர காவலர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அணு அளவுக்கு சின்னதா ரூபம் மாறி சூரபத்மன் இருக்க அத்தானி மண்டபத்துக்குள்ள நுழையிறாரு வீரபாகுதேவர். அங்க பார்த்தா சூரபத்மன் தன்னை சுற்றி தன் புதல்வர்களோட மண்டபத்துல இருக்க கோவில்ல சாதாரணமா உட்கார்ந்துருக்கான். அவனோட கம்பீர தோற்றம் அவனோட வீரத்தை பறைசாற்றுவது போல இருந்தாலும் சூரபத்மனை பார்க்கும்போது வீரபாகுதேவருக்கு பரிதாப எண்ணமே மேலோங்கி இருக்கு.
முருகப்பெருமான மனசுல தியானிச்சுட்டு தன்னோட உருவத்தை பழைய மாதிரி மாத்திட்டு சிங்கம் மாதிரி நடந்து எல்லாரும் இருக்கிற மண்டபத்துக்குள்ள நுழையிறாரு வீரபாகுதேவர். எல்லாரும் சாதாரணமா நடந்து வர அவரை பார்த்து கொந்தளிச்சு எழுந்து நிக்கிறாங்க. வீரபாகுதேவர் சூரபத்மன் முன்னாடி போய் நின்று, சூரபத்மா, சிவகுமாரனாகிய ஆறுமுக பெருமானின் தூதன் நான் அப்படின்னு சொல்லவும் சூரபத்மன் கடும் கோபத்தோட, இங்கே எதற்கடா வந்தாய் அப்படின்னு கேட்க, சரியான மரியாதையும் உபசரிப்பும் இல்லாத நிலையை கண்டு வீரபாகுதேவருக்கு கடும் கோபம் வந்தாலும் அதை அடக்கிட்டு முருகப்பெருமானை நினைச்சு தியானம் செய்யறாரு. உடனே அங்க ரத்தினங்களை பதிச்ச ஒரு பிரம்மாண்டமான சிங்காதானம் தோன்றுது. அதுல அவர் அமர்ந்துட்டு பேச தொடங்குறாரு. உச்சக்கட்ட கோபத்துக்கு போற சூரபத்மன் வந்திருக்கவர் தூதர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கோபத்தை பல்ல கடிச்சிட்டு அடக்கிறான். வீரபாகுதேவர் கடைசியா முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு ஒரு வாய்ப்பு தரதாகவும் தேவர்களை விடுவிச்சு அவங்களோட ஆட்சியை திரும்ப தந்து மேலும் அவங்களுக்கு துன்பம் இழைக்க மாட்டேன் அப்படின்னு சூரபத்மன் வாக்களிச்சா இந்த போரை விடுவதாக எடுத்து சொல்றாரு. ஆனா சூரபத்மன் அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தெரியல. மேலும் ஆணவத்துல வீரபாகுதேவரை கோபமடைய செய்யற மாதிரி தான் பேசான். இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு செஞ்ச வீரபாகுதேவர் அவனை போருக்கு தயாராக சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. அவர் எழுந்ததுமே அங்க இருந்த சிங்காதனமும் மறையுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம், சூரபத்மனும் வீரபாகுதேவரும். தன்னோட அரண்மனைக்கு வந்து தன்னை அவமதிச்சுட்டு போற வீரபாகுதேவரை நினைச்சு சொல்ல முடியாத அளவுக்கு சூரபத்மனுக்கு கோபம் வருது. இருந்தாலும் யுத்த தர்மம் படி தூதனா கொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல, ஆனா சிறைப்படுத்தலாமே அப்படின்னு முடிவு செஞ்சு அவரை சிறைப்பிடிக்க உத்தரவிடுறான் சூரபத்மன். உடனே சதமுகனும் லக்ஷ்மணும் வீரனோட வீரபாகுதேவரை கைது செய்ய புறப்படுறாங்க. வீரபாகுதேவர் அவங்கள பார்த்ததும் முருகப்பெருமான மனசுல தியானிச்சுட்டு தன்னோட உருவத்தை பல மடங்கா பெருக்கிடுறாரு. ஒரே ஒரு சுழல் சுழன்று லட்சம் வீரர்களையும் பொடி பொடியா சதறி விழ வைக்கிறாரு. நகர காவலுக்கு இருந்த 50 வெள்ளம் சேனையும் கொஞ்ச நொடிகள்லயே காலால மிதிச்சும் கைகளால் அடிச்சும் துவம்சம் பண்றாரு. அங்க உள்ள மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாரு. சோலைகள்ல உள்ள மரங்களை எல்லாம் வீரோடு பிடுங்கி வீரர்கள் மேல போடுறாரு. இப்ப சோலைகளோட வனப்பும் போகுது. சில நொடிகள்லயே வீரமகேந்திரபுரியோட அழகும் பாழாகுது. உடனே அங்க சகஸ்திர பாகுகன் அப்படின்னு ஒரு அசுரன் 500 தலைகளையும் 1000 கைகளையும் வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி தோன்றி 4 பக்கமும் வீரபாகுதேவர் மேல அம்பு மழையா பொழிகிறான். நீண்ட போருக்கு அப்புறம் அவனையும் வீரபாகுதேவர் வதைக்கிறாரு. இந்த செய்திய சூரபத்மன் காதுக்கு எட்டுது. உடனே அவன் கொதிச்சு எழுந்து புறப்படுறான். அப்ப அவனோட மகன் வஜ்ரபாகு சூரன் கிட்ட வந்து, அப்பா, கேவலம் ஒரு தூதுவனுக்காகவா நீங்க மனம் கலகுறீங்க, எனக்கு அனுமதி தாங்க, நான் அவனை சிறைப்படுத்துறேன்னு சொல்லவும் சூரபத்மன் அனுமதி வழங்குறான். வஜ்ரபாகு பிரம்மாண்டமான தேர்ல கம்பீரமா வீரபாகுதேவர் முன்னாடி போய் நிக்கவும், சூரபத்மன் தான் வந்திருக்கானோ அப்படின்னு வீரபாகுதேவருக்கே ஒரு ஐயம். அப்படி ஒரு கம்பீரமான தோற்றம் வஜ்ரபாகுக்கு. ஆனா வீரபாகுதேவருக்கு வந்திருப்பது சூரனோட மகன் வஜ்ரபாகு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமான போர் மறுபடி தொடங்குது. மாறி மாறி பெரும் பராக்கிரமத்தோட தாக்கிக்கிறாங்க 2 பேரும். முதல்ல வீரபாகுதேவர் வஜ்ரபாகுவோட படை வீரர்களை முழுமையா துவம்சம் செஞ்சுட்டு கடைசியா வஜ்ரபாகுவோட தலையையும் 2 கைகளையும் வெட்டி வீசிட்டு இனியும் தாமதிக்க முடியாதுன்னு வந்த வழியாகவே வானத்துக்கு குதிச்சு எழுந்து பறக்க தொடங்குறாரு. மறுபடி வர வழியில இலங்கை கிட்ட இலங்கையோட தலைவன் யாழிமுகன் அவரை தடுத்து நிறுத்துறான். அடே, யாரடா நீ? எங்களோட காவலை மீறி அசுரேந்திரனுடைய பட்டணத்துக்கு போயிட்டு இப்ப திரும்ப வரா மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கவும், பக்கத்துல இருந்த வீரன், அரசே, நீங்க காலையில மகேந்திரபுரிக்கு போயிருந்தீங்கல்ல, அப்போ உங்க மகன் அதிவீரனையும் சேனாதிபதி வீரசிங்கனையும் கொன்னு இந்த இலங்கையை நாசமாக்குனது இவன்தான்னு சொல்லவும் அடுத்த கணமே அவங்களுக்குள்ள போர் மூழுது. போரோட முடிவுல அவனோட 1000 கைகளையும் தலையிலையும் வெட்டி எரிஞ்சிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தேவர்கள் இருக்க பாசறைய வீரபாகுதேவர் அடைகிறாரு. உடனே அங்கிருந்த வீரர்கள் எல்லாம்
வாழ்த்து கோஷமும் வெற்றி கோஷமும் போட்டு அவரை வரவேற்கிறாங்க. முருகப்பெருமான் வீரபாகுதேவரை சந்திக்கிறாரு. ஐயனே, நீங்க சொன்ன செய்தியை சூரபத்மன் கிட்ட சொன்னேன். அவன் தேவர்களை விடுவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் முருகப்பெருமான் புன்முறுவலோட நீ செஞ்ச மற்ற விஷயங்களையும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லவும் கிளம்புனதுலேருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் வீரபாகுதேவர் சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. முருகப்பெருமானுடனே சூரியனுக்கு நம்ம கொடுத்த கடைசி வாய்ப்பை அவன் தவற விட்டுட்டான், நாளையே போருக்கு புறப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. வீரர்கள் சந்தோஷமா ஆரவாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரபாகுதேவர் இந்திரனை பார்த்து ஜெயந்தனை சந்திச்சது, அவனுக்கு ஆறுதல் சொன்னதுன்னு எல்லா சம்பவத்தையும் சொல்றாரு. இந்திரன் அதை கேட்டதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர் விட்டு அவரை கட்டி தழுவிக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் சூரனின் சோகம். வீரபாகுதேவர் இங்க முருகப்பெருமான் கிட்ட நடந்த கதையை சொல்ற அதே நேரம் இந்த பக்கம் சூரபத்மன் தன் மகன் வஜ்ரபாகு இறந்த செய்தி கேட்டு மரண வேதனையை அனுபவிக்கிறான். வஜ்ரபாகுவோட தாய் பதுமகோமலை பித்து பிடிச்சவள் போல புலம்பி அழறா. சூரபத்மனே கலங்கி அழுகிறான். வீர மகேந்திரபுரியே அழுகுது. அந்த சமயம் தர்மகோபன் அப்படிங்கிற தலைமை அமைச்சர் சூரபத்மனுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் தைரியமும் சொல்லி தேத்துறாரு. உடனே சூரபத்மன் பிரம்மனை அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போடுறாரு. ஆனா அங்க இருந்த காவலர்கள் பிரம்மன் செந்தில்பதிக்கு ஏற்கனவே ஓடிவிட்டார்னு சொல்லவும் உடனடியா அரசவையை கூட்டுறான் சூரபத்மன். அங்க பாசறையில தகவலை சேகரிக்க போன பகன் மயூரன் அப்படிங்கிற 2 ஒற்றர்களும் வராங்க. வந்து ஐயனே, செந்தூரில் தங்கியிருக்கிற முருகனோட 2000 பூதப்படைகள், 108 தலைவர்கள் மற்றும் வீரபாகுதேவரோட 109 வீரர்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப பராக்கிரமம் படைச்சவங்கன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் சூரபத்மனுடனே நடந்த எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப அரச விதிப்படி நம்ம என்ன முடிவெடுக்கலாம்னு கேட்க தான் கூடப்பட்டிருக்கு. சூரபத்மன் இந்த மாதிரி சொல்லுவோம். மகிஷன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் எழுந்து, கிரௌஞ்சனையும் உங்க தம்பி தாரகனையும் வதைக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அந்த சிறுவன் அனுப்பின தூதுவனே நம்ம நகருக்கு பெரும் நாசத்தை விளைவிக்கிறான்னா இனியும் நம்ம அசரதியா இருந்து காலம் தாழ்த்தாம அவங்க வரட்டும்னு நம்ம காத்திருக்காம நம்மளே போருக்கு புறப்படுவோம் அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்றான். இப்படி துர்க்குணன், தர்மகோபன், காலசித்து, சண்டன் அப்படிங்கிற அமைச்சர்களும் அனலி, சிங்கன் என்ற படைத்தலைவர்களும் வேறுபட்ட பலவிதமான யோசனைகளை சொல்றாங்க. எல்லாரும் கடைசியில நாங்களே போறோம் அவங்க இருக்க இடத்துக்கு அப்படின்னு மாறி மாறி முன்னுக்கு வரும் சமயம் சூரனோட பையன் பானுகோபன், அதான் சூரியனையே தொட்டில் காலில கட்டி சிறை வச்சானே ஞாபகம் இருக்கா? அந்த பானுகோபன் தானே போருக்கு போய் முருகப்பெருமானையும் மற்ற தேவர்களையும் கட்டி இழுத்துட்டு வரேன்னு சொல்லி உத்தரவு வேண்டான். அந்த சமயம் சூரபத்மனோட தம்பி சிங்கமுகன் எழுந்து, அண்ணா, இவங்க பேசுறதெல்லாம் ஆலோசனைன்னு ஏத்துக்காத. நடக்கிற நிகழ்வை சரியா ஆராய்ஞ்சு நல்ல ஆலோசனை சொல்றவங்க தான் சரியான அமைச்சர்கள். ஆனா இவங்க உன்னை தவறான வழியில வழி நடத்துறாங்க. நீயே யோசிச்சு பாரு, சிவபெருமான் அழிச்ச வரத்தை வச்சு நிறைய தப்பு நம்ம தேவர்களுக்கு செஞ்சிருக்கோம், அளவில்லா துன்பப்படுத்தியிருக்கோம். இப்ப அதை திருத்திக்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவர்களை விட வச்சு அவங்க பதவியை நம்ம அவங்க கிட்ட திரும்ப கொடுக்க கூடாது அப்படின்னு சூரபத்மன் கிட்ட கேட்கவும் அவன் கடும் கோபம் அடைஞ்சு அப்படியே அண்ட மதிர சிங்கமுகா அப்படின்னு கத்துறான். உன்னை பத்தியும் வீரத்தை பத்தியும் நான் எப்படியெல்லாம் பெருமைப்பட்டிருக்கேன், எப்போதுல இருந்து நீ இப்படி கோழையான அப்படின்னு உடைவாளை உருவிக்கிட்டு சூரபத்மன் சிங்கமுகனை நோக்கி பாயிறான். அப்ப சிங்கமுகன், அண்ணா, நான் சொல்றது உனக்கு கோபம் வரலாம், ஆனா நான் சொன்னது நம்ம வம்சம் தப்பிக்கிறதுக்கான வழியை தான். எல்லாரும் உனக்கு ஜால்ரா போட்டாலும் யாராவது ஒருத்தவங்க உன்கிட்ட நிதர்சனத்தை சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி நான் கோழை இல்லை, வந்திருக்கவன் சிவபாலன். நமக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்னு எனக்கு தோணுது, வேற எதுவும் இல்லை. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லைன்னு சொல்லவும் சூரபத்மன் ரொம்பவும் ஏளனமா சிங்கமுகனை பார்த்து பேசுறான். ஆனால் அப்பவும் சிங்கமுகன் சூரபத்மனுக்கு மூளை இனி வேலை செய்யாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு, எப்படியும் எல்லாரும் அழிய போகிறோம், எதுக்கு தன்னோட அண்ணன் சாகிறத கண்ணால் பார்க்கணும்னு அந்த கஷ்டத்தை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணி, அண்ணா,
எனக்கு தான் மூளை மழுங்கிருச்சு. ஏதேதோ பேசிட்டேன் விடு. நீ எதுக்கு சின்ன பையன்கிட்டலாம் போருக்கு போகணும்? நான் போயிட்டு வெற்றியோடு திரும்புகிறேன்னு உத்தரவு கேட்குறான். உடனே சூரபத்மன், தம்பி, இந்த வார்த்தைகள் என் மனசில் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தருது தெரியுமா? என்னை மன்னிச்சிருப்பா. உன் வீரமெல்லாம் மழுங்கலை. என் வீரத்தை சோதிச்சு பார்க்க தானே இப்படிலாம் பேசினேன். சே, இது கூட எனக்கு புரியல பாரு அப்படின்னு வெள்ளந்தியா பேசிட்டு சூரன் எல்லாரையும் பார்த்து போருக்கு ஆயத்தமாக இருக்க உத்தரவு போடுறான். சிங்கமுகனும் எதிரிகள் நெருங்கி வந்தா செய்தி அனுப்ப சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் முருகப்பெருமானின் ஹேமகூடம். பொழுது விடியுது. தேவர்கள் புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கிறாங்க. முருகப்பெருமான் வீரபாகு தேவரை அழைச்சி எல்லையற்ற பாவங்களை சூரபத்மன் புரிஞ்சான். அவனுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பையும் அவன் பயன்படுத்திக்கல. அவனுக்கும் அவன் சுற்றத்தாரும் அழிவு காலம் வந்துருச்சு. நம்ம இப்போ எல்லாரும் வீரமகேந்திரபுரம் புறப்படுவோம். தேரை விரைவிலேயே ஆயத்தம் செய் அப்படின்னு சொன்னதும் வீர முழக்கம் போட்டுட்டு தேவர்கள் படையை தயாராக்குறாங்க. புறப்படுங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்ததும் தேவர்கள் அவரவர் வாகனத்தில் ஏறி புறப்படுறாங்க. விஷ்ணு கருடன் மேலையும், பிரம்மன் அன்னப்பறவை மேலையும், இந்திரன் ஐராவதத்தின் மேலையும், வீரபாகு தேவர் மற்ற சகோதரர்கள் அவரவர் தேரிலையும், மேலும் 108 தலைவர்களும் அவங்கவங்க வாகனத்திலையும் ஏறி கம்பீரமா புறப்படுறாங்க. படைகளுக்கு முன்னாடி சிலர் கொடிகளை தாங்கி பிடிச்சிட்டு பற்பல வாத்தியங்கள் முழங்க அண்டமதிர கோஷம் போட்டுட்டு படை புறப்படுது. தேவர்கள் படை நடந்து கிளம்பின அந்த புழுதி சேராக கடல்ல கலந்து அவங்க கடல் மேலேயே நடந்து பயணம் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதியிருக்காரு. வீர மகேந்திரபுரம் நெருங்கினதும் நேரா போருக்கு போகக்கூடாது, அது தர்மம் இல்லை. அதனால எல்லையில பாசறை அமைச்சு அதுல தங்கி மற்ற வேலைகளை கவனிப்போம்னு விஷ்ணு பகவானும் நான்முகனும் சொன்னதை கேட்டு முருகப்பெருமான் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைச்சி ஒரு அழகான பாசறையை, வீர மகேந்திரபுரத்தை விட அழகான ஒரு பாசறையை அமைக்கணும்னு உத்தரவிடுறாரு. அங்க தனக்குன்னு நிர்மாணிக்கப்பட்ட இடத்தை அடைஞ்சு முருகப்பெருமான் ஓய்வெடுக்கிறாரு. அந்த பாசறைக்கு பேர் தான் ஹேமகூடம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் முருகப்பெருமானும் நாரதரும். முருகப்பெருமானும் தேவர்களும் பூதசேனையோட ஹேமகூடத்துல பாசறை அமைச்சு தங்கி இருக்கிற செய்தி தெரிஞ்ச நாரதர் சூரபத்மனை சந்திச்சு ஆஹா ஓஹோன்னு அவனை புகழ்ந்து ஆசைகள் பல கூறுறாரு. ஆனா சூரபத்மனுக்கு அவர் யாருன்னே அடையாளம் தெரியல. அடே, யாருடா நீ? எங்கிருப்பவன்? இங்கேயே வந்த அப்படின்னு கேட்க, ஹே சூரபத்மா, நான் கைலாயத்துல வாடுற முனிவர்களில் ஒருவன். நீயும் உன் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும்னு தவம் இருக்கேன். உங்க குரு சுக்ராச்சாரியார் என் நண்பன். தேவர்கள்னா எனக்கு ஆகவே ஆகாது, அப்படி இப்படின்னு பல பொய்களை கொளுத்தி போட்டுட்டு அப்படியே முருகப்பெருமான் பூதசேனைகளோட பாசறை அமைச்சு வீரமகேந்திரபுரத்துக்கு வடக்கே தங்கியிருக்கிற செய்தியை சொல்றாரு. சூரபத்மனுடனே கலகலன்னு சிரிச்சுட்டு, அந்த குழந்தைய அழிக்க என்னோட பானுகோப்பனை அனுப்பி வைப்பேன், அவனே போய் தோக்கடிச்சு அவனை ஓட விட்டுருவான். இப்படி சூரன் சொன்னதும் மகிழ்ச்சி அப்படின்னு வந்த வேலை முடிஞ்சதுன்னு நாரதரும் புறப்படுறாரு. சூரபத்மன் பானுகோபனை போருக்கு போக உத்தரவு தரவும் பானுகோபன் உற்சாகத்தோட போருக்கு புறப்பட ஆயத்தமாகறான். படைகளை தயாராக இருக்க உத்தரவு போடுறான். நேரா ஆயுத சாலைக்கு போய் வீரலட்சுமியை வழிபட்டுட்டு ஆசி பெற்று கவசத்தையும் ஆயுதங்களையும் ஏந்தி புறப்படுறான். பல போர் தலைவர்கள், அவங்களுக்கு கீழே 16,000 வெள்ளம் தேர், குதிரை, யானை படைகள் இதையெல்லாம் புறப்படுது. அவங்க புறப்பட்ட சத்தம் விண்ணையும் தாண்டி ஒலிக்குதான். பானுகோபன் புறப்பட்ட அடுத்த கணமே முருகப்பெருமான் கிட்ட நாரதர் போய் பானுகோபன் எப்படிப்பட்ட படைகளத்தோட இங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்கான்ற செய்தியை தெரிவிக்கிறாரு. முருகப்பெருமான் ஒரு குறுநகை புரிஞ்சுட்டு வீரபாகு தேவரை அழைச்சி 1000 வெள்ளம் பூதசேனையோட போய் பானுகோபனை எதிர்த்து போர் செய்ய உத்தரவு தந்ததும் அவரும் முருகப்பெருமான் கிட்ட ஆசி பெற்று புறப்படுறாரு. நேத்து வந்து நம்ம நகரத்தை நாசம் செஞ்ச வீரபாகு தேவர் தான் எதிரில் போருக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச பானுகோபன் ஆஹா அப்படின்னு துள்ளி எழுந்து உற்சாகமா வீரபாகு தேவரை எதிர்க்க முற்படுறான். இரு தரப்பினரோட சேனைகளும் மோதுது. ஏகப்பட்ட அழிவு 2 சேனைகள்லையும். குருதி வெள்ளம் பெருகுது. தேவர்களோட பூதப்படைகள் சளைக்காம போரிடவே அசுரப்படைகள் 4 பக்கமும் சிதறி ஓடுறாங்க. இதை பார்த்த அனலி அப்படிங்கிற ஒரு அசுரப்படை தளபதி யுத்த களத்துல குதிச்சு தன்னோட வில்லோட நாண சுண்டதான் செஞ்சான். ஆனா இது யுத்த களம் மட்டும் இல்லாம பாசறை வரைக்கும் அந்த ஒளி போய் எல்லாரையும் கதிகலங்க வைக்குது.
அனலியை எதிர்த்து சிங்கர் அப்படிங்கிற பூதப்படை தலைவர் களத்துல இறங்கி கடும் போர் நடக்குது 2 பேருக்குள்ளேயும். அவங்க இடையே நடந்த போர் உச்சகட்டத்துக்கு போகுது. சண்டையோட முடிவுல அனலிய சிங்கர் தலைமையில தூக்கி பல தடவை சுற்றி தரையில மோதவும் அனலியோட உடல் பல துண்டா சிதறுது. அனலி கொல்லப்பட்டது தெரிஞ்ச சிங்கர் எதிர்த்து இன்னொரு அசுரப்படை தலைவனான சண்டன் அப்படிங்கிறவன் வரான். அவங்க 2 பேருக்குள்ளேயும் போல் மூண்டது. அதோட இறுதியில 2 பேரும் சோர்ந்து விழறாங்க. அப்ப இன்னொரு அசுரப்படை தலைவன் மாயன் சண்டைக்கு உதவியா வந்து சோர்ந்து போன தேவர்கள் தளபதியான சிங்கரை தாக்குறான். அப்ப சிங்கருக்கு உதவியா நீலன் அப்படிங்கிற பூதப்படை தலைவன் வரான். இப்ப மாயன் நீலனோட நெஞ்சில சூளத்தை வச்சு குத்த ரத்தம் குபுகுபுன்னு பெருக சரியான கோபம் கொண்ட நீலன் மாயனோட 2 தொடையும் இறுக்கி பிடிச்சி தோலையும் இறுக்கி பிடிச்சி கழுத்தை கடிச்சு அவனோட ரத்தத்தை உறிஞ்சுறாரு. அசுர தளபதியான இன்னொருத்தன் மாயனும் உயிரை விடுறான். இதுக்குள்ள சோர்வா இருந்த சிங்கரும் சண்டனும் சோர்வு நீங்கி எழுந்து மறுபடி போர் புரியறாங்க. இறுதியில ஓங்கி ஒரே அறை சண்டனோட கன்னத்திலேயே சிங்கர் வச்சதுமே உயிரை விடுறான். இப்படி ஏற்கனவே 3 படை தளபதிகள் அசுர படையில உயிரை விட இன்னும் மிச்சம் இருக்கிற படை தளபதிகளும் ஒருத்தர் பின் ஒருத்தரா போர் புரிஞ்சு இறந்து போறாங்க. சாதாரண போர் இல்லைங்க, யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோரமான ஒரு போர். இப்படி எல்லா தளபதிகளும் காலியான பிறகு வீரபாகுதேவரும் மற்ற சகோதரர்களும் பானுகோபனோட போர் புரிய நெருங்குறாங்க. முதல்ல வீரபாகுதேவரோட தம்பியான வீரகேசரி தான் பானுகோபனோட போர் புரியிறாரு. ஈசனோட புத்திரனாவே இருந்தாலும் பானுகோபன் ஒன்னும் சலைச்சவன் இல்லை. வீரகேசரிய தொடர்ந்து தாக்கி அவரை சோர்வடைய செய்யறான். உடனே அவருக்கு உதவியா இன்னொரு சகோதரரான வீரமார்த்தாண்டர் பானுகோபனை எதிர்க்கிறாரு. பல மணி நேரம் போருக்கு அப்புறம் அவரும் சோர்வடையவே அடுத்த சகோதரரான வீரராகதர் சண்முக கடவுளை மனதில தியானம் செஞ்சுட்டு பானுகோபனை எதிர்க்கிறாரு. அவன் தன் வீரத்தால பானுகோபனோட தேரையே நொறுக்கி அவனை கீழே தள்ளுறாரு. ஆனாலும் அவன் வேற தேர்ல ஏறி மறுபடி போர் புரியறான். இப்ப வீரராதகர், வீர மகேஸ்வரர், வீரதீரர், வீர மகேந்திரர், வீர புராந்தரர் இப்படி எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்றாங்க. அப்படி ஒன்று சேர்ந்து பானுகோபனை தாக்குறாங்க. எல்லாரும் பானுகோபனை சேர்ந்து தாக்குனாலும் இப்ப எல்லாரும் அவனால சோர்வடைஞ்சும் போகிறாங்க. இப்பதான் வீரபாகுதேவர் களத்துல இறங்குறாரு. சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை வச்சு 2 பேரும் சலிக்காம வெகு காலம் போர் புரியுறாங்க. போரோட இறுதியில சிவாஸ்திரத்தை வீரபாகுதேவர் கையில எடுக்க பானுகோபனோட சிவாஸ்திரம் அரண்மனையில இருக்கு. ரொம்ப முக்கியமான போருக்கு மட்டும்தான் அவன் அதை பயன்படுத்துவான். எங்க யுத்த களத்துல இருந்தா இறந்து போயிடுவோமோங்கிற பயத்துல அரண்மனைக்கு ஓடி ஒளியறான். அசுர படையினரும் பானுகோபன் போனதும் சிதற அடிச்சு ஓடுறாங்க. பயந்து ஓடுறவங்களை தாக்குறது யுத்த தர்மம் ஆகாது. அப்படிங்கிறதுனால வீரபாகுதேவர் அதை பண்ணல. அஸ்தமனமும் ஆகுது, போரும் முடியுது. தேவர்கள் படை மேல தேவர்கள் பூமாரி பொழிகிறாங்க. வெற்றி கொண்டாட்டத்துல திளைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒற்றர்கள் மூலம் நடந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட சூரபத்மன் கொதிச்சு எழுந்து நாளைக்கு போருக்கு நானே புறப்படுறேன் அப்படின்னு உரக்க சொல்றாருன்னு இந்த அத்தியாயத்தை ஆசிரியர் கார்த்திகேயன் முடிக்கிறாரு. அடுத்ததா நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா சத்யாஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அத்தியாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.